சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இருக்கிற 1/2 கிலோ வந்துட்டு மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்தி நல்லா கலக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் சுடு தண்ணி கூட ஊற்றி பெசஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக கிடைக்கும் முடியாதவங்க. நான் வந்துட்டு பச்சை தண்ணியே ஊற்றி பெசஞ்சுக்கிறேன். நல்லா பெசஞ்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசையுங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா அழுத்தம் குடிச்சு பெசைய பெசைய தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லாவே அழுத்தம் குடிச்சு பெசஞ்சுக்கிறேன். நல்லா அழுத்தம் குடிச்சு பெசஞ்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா சாஃப்டாக வந்துட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய மாவு எவ்வளோ வந்துட்டு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் காட்டுறேன். கொஞ்சம் கூட விரிசல் இருக்காது நீங்கள் தட்டி தட்டி பெசஞ்சிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக உள்ளே இறங்குதுன்னு. நான் வந்துட்டு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். குருமா, சப்பாத்தி எப்படி போடுறதுங்கிறது எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.